சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ளே போங்க. வணக்கம். ரிலையன்ஸ் ஜியோ 3 months ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க டிசம்பர் 31 வரைக்கும். மறுபடியும் 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து தாண்டா இப்படியெல்லாம் காசு வருது, இவ்வளவு 20 பில்லியன் வரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து சமாளிக்கிறீங்க அப்படின்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கேள்விகள் இருக்கும். இருந்தாலும் மக்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஒன்று கொடுக்குறப்ப கண்டிப்பாக போய் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. அதே போல் வந்து இன்டர்நெட் வந்து பயங்கர டேட்டா வந்து பேக்கேஜ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறப்ப சும்மாவா இருப்போம், போய் வாங்கணும்ல. கிட்டத்தட்ட வந்து 50 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து கடந்த 3 மாதத்தில் வந்து ரிலையன்ஸோட ஜியோ நெட்வொர்க்கில் வந்திருக்காங்க. நான் முன்னே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவங்களோட டார்கெட் 100 மில்லியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட நெட்வொர்க்கில் கொண்டு வரது அவங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. அவங்க நினச்சாங்க 3 months வந்து கொடுத்தா வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய வந்து தேசம், 100 மில்லியன் பீப்புள்ஸாக வந்து அசால்ட்டாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டிருந்தாங்க. அவங்களால 50 மில்லியன்ஸ் பீப்புள்ஸை தான் வந்து இந்த 3 months கொண்டு வர முடிச்சு. அதனால இன்னொரு 3 months வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணதை வந்து இப்போ வந்து அவங்க ஒரு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாக சும்மா ஃப்ரீயாக கொடுக்க கிடையாது. இதை வச்சு அவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்க்க போகிறாங்க அப்படின்றதான் வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரியுறது. என்ன அப்படி அவங்க பிஸ்னஸ் பண்ணிட முடியும் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறதுனால அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ 100 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அவங்க நெட்வொர்க்கில் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இந்தியா ஒரு தேசம் வளர்கின்ற தேசம். உலகத்தின் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து இந்தியா மீது வந்து பார்வை இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம தான் இப்போ வந்து நிறையா கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த ப்ராடக்ட் எது தேவைனாலும் நம்ம தான் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். மக்கள் தொகையில் வந்து 2வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு. அதனால எல்லா உலகத்தில் உள்ள வளர்ந்த நாடுகள் எல்லாருமே பிஸ்னஸ் நம்ம இந்தியா பக்கம் தான் வருது. வால்மார்ட் முதற்கொண்டு, காஸ்கோ முதற்கொண்டு எல்லாம் வருவதற்கு காரணம் நம் மக்கள் தொகை, நம் மக்கள் வந்து உபயோகிக்கப்படுகின்ற பொருட்கள். இப்போ ரிலையன்ஸ் என்ன இதை வச்சு பண்ணுவாங்கன்னா, நம்ம என்னென்ன கூகுள்லாம் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ ஒரு ஸ்டேட்லேயும் வந்து என்ன மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்தியா முழுவதும் வந்து என்ன தேவைப்படுது, மக்கள் எதை விரும்புகிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிட்டிக்குள்ளேயும் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் மக்கள் என்ன விரும்புகிறாங்க, அப்படி இருக்க எல்லா சர்ச் பண்ணுற ஹிஸ்ட்ரி எடுத்து இவங்க டேட்டா மைன் பண்ணி ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இது போதும் இல்லையா வெளியில் வந்து பிஸ்னஸ் விற்கிறதுக்கு. இப்போ அமேசானோ இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட்டோ ஏதோ ஒருத்தன் வந்து இந்த ஏரியாவில் வந்து என்ன தேடுறாங்க அப்படின்னு சொல்லி தேவைன்னா ரிலையன்ஸ் நாடினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போ, தேனி மாவட்டத்துக்கு போ, இந்த மதுரை மாவட்டத்துக்கு போ, இந்த மதுரையில் வந்து இந்த பொருளாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, அங்கே போய் இது வந்து உன்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டை போடு, ஆட்டோமேட்டிக்காக வாங்குவாங்க. முடிஞ்சு போச்சா பிஸ்னஸ். அங்கே ஒரு டீலிங் போய்கிட்டு இருக்கு. அதே போல் இவங்க 6 months வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுக்கறதுனால இவங்களோட நெட்வொர்க்கில் வந்து காம்படிட்டர் ஏர்டெல், வோடாஃபோன் எல்லாம் இன்னொரு 1 வருஷத்தில் வந்து தலை தெரிக்க வந்து தரமட்டம் ஆயிடுவாங்க. இவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு வச்சுருக்காங்க. உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அதுதான். காம்படிட்டர் இல்லைன்னா அடுத்து வந்து ரிலையன்ஸ் வச்சது தான் ராஜ்யம். அதே போல் இப்போ 500 ரூபாய் 1000 ரூபாய் தடை பண்ணியிருக்காங்க இல்லையா. முதல் நாள் வந்து என்ன சொன்னார் மோடி, 2 நாட்களில் வந்து பிரச்சனை சரியாயிரும்னாரு. 50 நாட்கள் பொறுங்கள்னாரு. அப்புறம் வந்து தினமும் வந்து ஒரு அறிக்கையை விட்டுட்டு வந்து கடைசி என்ன சொல்லியிருக்காரு, வாலெட்டுக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. வாலெட்ன்றது என்னது, அவர் சிம்பாலிக்காக சொல்கிறது ஜியோ மணி வாலெட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணி போயிருங்க, அதுதான் உங்களோட ஃபீச்சர் அப்படின்றாரு. படிக்காதவங்களுக்கு வந்து படித்தவங்க சொல்லிக் கொடுங்க, நான்லாம் பார்த்தீங்களா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் மூலிமா வந்து ஜியோ வாலெட் வந்து உங்களுக்கு வந்து பயன்பாட்டிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜியோ வாலெட் வந்துச்சுன்னா என்னாகும், மோடி அந்த அறிக்கை வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு சொன்ன மறுநாள் எல்லா பேப்பர்லேயும் முதல் பக்கம் யூஸ் பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. பேடிஎம் மாதிரி வந்து சின்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த ஜியோவுக்கு முன்னாடி வந்து ஜியோ மணி வாலெட்டுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியாமல் வந்து அவங்களும் மார்க்கெட்டை விட்டு போயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேஷ்லெஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது ஜியோவோட மணி வாலெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்படி எல்லா விதத்துலேயும் வந்துட்டு அவங்க ஆயில் பிஸ்னஸில் இருந்துட்டு இப்படி ஒரு டெலிகாம் ரெவல்யூஷனுக்கு வருவதற்கான காரணம் எல்லாமே வந்து இந்தியா வளர்வது, இந்தியா வந்து ஒரு இன்டர்நெட்டை நோக்கி போய்கிட்டு இருக்குது, இந்தியா ஒரு பிஸ்னஸ் மயமாக்கப்படுது அப்படின்றது தான் ஒரு காரணம். சும்மா அவங்க வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க கிடையாது. கொடுக்குற வரைக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை சொல்லிட்டோம்னா வந்து நம்ம ரிலையன்ஸுக்கு எதிரானவன், இந்தியா தேசத்துக்கு டிஜிட்டல் இந்தியாவுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வரட்டும், பார்க்கலாம். இனி ஒரு வருடத்தில் வந்து உங்களை மறுபடியும் இதை மாதிரி ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். என்னோட இந்த சேனல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.